வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே. இப்போ ஒரு அவசரமான விஷயம், முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். சுமி தேவையில்லாமல் காலையிலே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னையை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து, சூர்யாவை பற்றியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல். ஆனால் என்னையை தான் ஃபோனில் கூப்பிட்டாங்க. இப்போ ஜெயந்திபுரம் காவல் நிலையத்திலேருந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் கூப்பிட்டாங்க, ஐயாமார்கள் கூப்பிட்டாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என்னையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்கள அவதூறாக பேசுகிறீங்களா, நீங்கள் போய் அவங்க கூட இருந்துக்கிட்டு இவங்கள பற்றி தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வந்திருக்கு அப்படின்னோட நான் சொன்னது, அவங்கள கிளம்பி சைபர் கிரைமுக்கு போக சொல்லுங்கள். ரெண்டாவது, அவங்க இருக்கிற ஏரியா இந்த ஏரியா கிடையாது, அலங்காநல்லூர். பொதும்புக்கு வர வேண்டிய ஸ்டேஷன் வந்து அலங்காநல்லூர் ஸ்டேஷன். அவங்க அங்கே போகணும். சரி, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, கொடுத்துருக்காங்களே, அவங்க ஆதார் கார்டு ப்ரூஃபை வாங்கி நீங்கள் பாருங்கள். ஆதார் கார்டில் கணவர் என்கிற இடத்துல என் பேர் இருக்கா, இல்லை ஆனந்துன்னு சொல்லி வேறவங்க பேர் இருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். சிம்பிளாக நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறேன். நான் காவல்துறைக்கு போகிறதுக்கு நான் பயப்படவும் இல்லை. ஹலோ ஹலோ சொல்லுங்கள். நான் முதல்ல தான் பாருங்க. பார்க்க வர்றீங்களா? நான் கொஞ்சம் ஸ்டேஷனில் இருக்கேன்ப்பா, வேலையை முடிச்சுட்டு வர்றேன்ப்பா. கூப்பிட்றேன் வைங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ காவல் நிலையத்துக்கு போ, உன்னை நான் வேணான்னு சொல்லலை. நான் ஒரே வார்த்தையில் உனக்கு ஏதாவது இப்போ நான் வேறு முடிவு எடுத்துட்டேங்க. இப்போ தான் என் மகனுக்கு நான் ஃபோன் பண்ணேன், என் மையன் பெரியவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் விவாகரத்து கொடுக்க போகிறேன், ஆனால் என்கிட்டே எல்லாம் வாங்கி அனுபவிச்சுக்கிறாங்க. என் மையன்ட்ட சொன்னது தான். இப்போ கூட போன ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட பலசர கடையில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு சாமான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பணம் கேட்டாங்க. 3500 நான் தான் பணம் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வச்சுருக்கிற 2 செல்ஃபோன், இவங்களுக்கு வச்சுருக்கிற நெட்டு அன்லிமிட்டெடு எல்லாமே நான் தான் போஸ்ட்பெய்டு பில்லு நான் தான் பணம் கட்டுறேன். இவங்க 2 நம்பருக்கும் கட்டுறேன். என் மையன் சின்னவன் அப்பப்போ ரூபா கேட்பான், 500 கொடுங்க, 1000 கொடுங்க, சாப்பிட வேணுமா, நான் பணம் கொடுத்துட்றேன். இது போக குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரெண்டாவது, நீ முதல்ல மீடியாவுக்குள்ளே யாரை பற்றி பேசாமல் இருக்கியா? ஏசி இப்போ தானே ஏசி கேட்டாங்க, மிக்சி வாங்கி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏசி வாங்கி கேட்டாங்க, ஏசி வாங்கி கொடுத்து இந்த நேற்று 3ஆம் தேதி 5000 சில்லற 10 மாத டீவு 55,000 ரூபா அந்த ஏசி, 1.5 டன் ஏசி வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து என் குடும்பத்துக்கு கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் அவங்க கூட சேர்ந்து வாழ பிடிக்கலை. காரணம், அவங்க நான் போய் வாழ்ந்தாலும் அவங்க ஏற்றுக்கிற போகிறது கிடையாது. சும்மா அந்த நடிப்பு நாடகத்தை போடக்கூடாது. இப்போ நான் வந்தால் உடனே நீ வந்து உன் சுகையில் அமைவனையெல்லாம் விட்டுட்டு என் கூடயே ஒன்றா நீ வந்து குடும்பம் நடத்த போறியா? ஓ காதல் அப்படியே பிரேக்கப் பண்ணிடுவியா? நடிப்பு இந்த 2 பக்கம் ரெட்டை வேஷம் போடக்கூடாது. இப்போ நான் வந்துடுவேன், வந்தால் நான் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு எனக்கு அடங்கி எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் நான் வருவேன். தவிர எதுக்கு நீ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற? நான் சொல்கிறத கேட்குறேன். இப்போ இன்றைக்கி வருமானம் வருதுன்னு டார்ச்சர் பண்ணுறியே. இதே கோயம்புத்தூர் ஜெயிலில் நான் 1.25 வருஷம், இவன் 1.25 வருஷம் இருந்தால் நான் 1 வருஷம் இருந்தேன். டிபி நோய் வந்து நான் ஆஸ்பத்திரியில் அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்களா? எனக்கு வாழ பிடிக்கலை, நான் முறைப்படி வாழ போகிறேன். நீ விவாகரத்தில் கையெழுத்து போட்டு கொடு. இப்போ நான் சூர்யா கிட்ட நான் பேசிட்டேன், பாலவிநாயகத்துக்கிட்ட நீயும் கையெழுத்தை வாங்கு, நானும் வாங்குகிறேன். நம்ம 2 பேர் விவாகரத்தை கொடுத்துட்டு ஒன்றா முறைப்படி தாலியை கட்டி, இல்லை எங்கள் முறைப்படி கரகமணியை போட்டு, இல்லை 2 பேர் முறைப்படியுமே கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம வாழ்வோம். இவன் என்ன தேவை பிடுங்குவா? நான் கேட்குறேன். சும்மா அடிக்கடி போய் நான் செய்கிற உதவிகளையும் இதோட நிப்பாட்ட போகிறேங்க. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நல்லா நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேன், என் குடும்பம் வேணும்னு நினைக்கிறேன். இவன் சும்மா இந்த மீடியாவுக்குள்ளே கமாண்டு போட்டு நீயும் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, அவளை விட்டுறாத. இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களை எத்தனை பேர் தான் சுற்றி அடிப்பீங்க? நான் கேட்குறேன். நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் மாத்திரம் நீங்கள் அவங்கள மன்னிக்கக்கூடாது, நீங்கள் அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறீங்களே இந்த மூக்குப்பொடி விஷயத்தில். ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா பேரையும் தூண்டி விட்டு எங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும், நாங்கள் போலீஸ் வளையத்துக்குள்ளேயே இருக்கணும், அவங்க கண்காணிப்புலையே இருக்கணும்னு நினைக்கிறீங்களே. இது எந்த வகையில் நியாயம்? நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடாதா? நான் வாழ்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க வாழ்கிறது முறைப்படி வாழுங்கிறீங்க, அதுக்கும் நாங்கள் தயார். எல்லாத்தையுமே நாங்கள் இந்த சைடும் கிளியர் பண்ண போகிறேன், சைடு கிளியர் பண்ணுறேன். அப்புறம் நீ எங்கே நக்கிட்டு திரிவியா? யார் உன்னை இப்படிலாம் ஏற்றி விடுறது? நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறது நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணாங்க, சாயங்காலம். எங்கள் அம்மா மேலே, என் பேரை மேலே, என் பப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேங்க. நாளைக்கு காலைல வரும்போது கொஞ்சம் பயிர் வாங்கிட்டு வாங்க, அவனுக்கு சூப்புக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க பேரனுக்கு. அதுபோல் நான் சில ஜாமான்லாம் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேங்க.
வாங்கிட்டு வாங்க நேற்று நைட்டு வரைக்கும் பேசினவ காலையில் உட்காந்துக்கிட்டு போய் ஸ்டேஷனில் நிற்கிறான்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறவ? சும்மா மன உளைச்சலில் ஒரு மனுஷனை போட்டு அப்படியே டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க 4 பக்கமும். இது யாரோட பிளானு? நீ உன் ஃப்ரெண்டு அவள் வந்து பேசுனது மூக்குப்பிடி பேசுனதுக்கும் இவளுக்கும் பஞ்சாயத்துனா இவங்க 2 பேரும் அங்கே இவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அவங்க அதுக்கு வரப்போகிறாங்க. இதில் வந்து நீ எதுக்கு ஊடால வந்துக்கிட்டு நீ இப்படி பண்ணுறியா, நான் அப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணால் நீ இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஏன் மாற்றி மாற்றி போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்களா? நான் கேட்குறேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? காலையிலே வந்து எல்லாரும் இது பண்ணுறாங்கன்னா நானும் அதே மாதிரி போவேன்னு சொல்லிட்டு போய் ஸ்டேஷனில் நிற்பேன். காலையில் எனக்கு நாளைக்கு காலைல 11 மணிக்கு நான் ஸ்டேஷனில் என்னை ஆஜராக சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஐயா இவங்க வந்து இவங்களுக்கு ஆதார் கார்டு மூலியமாகவும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க கூட எனக்கு தொடர்பே இல்லை. நான் கிட்டத்தட்ட அவங்க கூட ஒன்றா இருந்து 9 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் எப்போ இருந்து அவங்க கூட விலகிட்டேன். நான் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஒருத்தவங்களோட பிரிஞ்சுட்டாங்க. எத்தனை வருஷம் வேணாலும் இப்போ 9 வருஷம் ஆச்சுங்க. சட்டப்படி நாங்கள் பிரிஞ்சதே செல்லும். அது எனக்கு தெரியலை. நான் என்னுடைய வக்கீலை கூப்பிட்டு நான் பேச போகிறேங்க. இனிமேல் இந்த பிரச்சனையை வந்து நான் விட போகிறதாவே இல்லை. சும்மா உட்காந்துக்கிட்டு நானும் சரின்னு போகிறது. உங்களுக்கு எதோ இப்போ வீடு கூட கேட்டா மாதம் எனக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபா இஎம்ஐ கொடுங்க. சரி நீ வீடை பாரு, பார்த்ததுக்கப்புறம் கேளு, கொடுக்கலன்னா நீ போகணும். உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியாச்சு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். தேவையில்லாமல் நீ மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்க. உன் கூட வாழை பிடிக்கலன்னு தான் நான் ஒதுங்கி வந்துட்டேன். நம்மளுக்குள்ளே எப்படி பிரிவாச்சு, பிரச்சனை எப்படி ஆச்சு, எல்லாத்தையும் நான் சொல்லவா? வேணான்னு ஒதுங்கிட்டா அதோட ஒதுங்கினதா விட்டுறணும். எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களோட எதுக்குங்க இவ்வளவு அழகான மனைவியை விட்டுட்டு போய் இவங்க கூட போய் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி வாழ்கிறீங்க அப்படி வாழ்கிறீங்கன்னு ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. அது எங்கள் பெர்சனல், அதை பற்றி நான் பேச விரும்பலை. கருத்து வேறுபாடு மனக்கசப்பு ஆகி போச்சுன்னா பிரிஞ்சுட்டோம், அவ்வளோதான். நான் ஒரு பக்கம் வந்துட்டேன்னா நீ ஒரு பக்கம் சும்மாவாக இருக்க. அப்படியே என்னையை நினச்சி 24 மணி நேரம் அப்படியே கணவனுக்கு அப்படியே வந்து பாத பூஜை போட்டுக்கிட்டு சுமங்கலி பூஜை பண்ணிக்கிட்டு என் புருஷன் நல்லா இருக்கணும் நான் வேண்டுற. உனக்கு ஒரு பிரச்சனைனா கூட நான் வந்து நிற்கிறேன். அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் உன்னை எப்படி சாவு புழைக்க கிடந்தேன். மண்டெல்லாம் வீங்கி போய் கண்ணெல்லாம் அப்படியே அடிபட்டு ரத்த கட்டோடு கிடந்தேன். யார் துடிச்சு போய் ஓடி வந்தா? கொஞ்சம் யோசிக்கணும். இவன் அந்த இடத்துல என்னை வேணா போகாதன்னு எதுவும் தடுத்தால? நீ போகக்கூடாது, உன் பொண்டாட்டியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் உட்கார வச்சால? அடுத்த நிமிஷம் உடனே கிளம்பி போய் பார்த்துட்டு வாயா என்னான்னு சொல்லி தானே அனுப்பி விட்டா. ரூபா வேணுமா, ஏடிஎம் கார்டை கொடுத்து தானே விட்டா. பார்க்குறாள்ல, சரி அதை கூட விடு. ஒரு ஆத்திர அவசரம்னா அந்த பயல்களுக்கு ஏதாவது தெரியுதா? நான் போகிறேன், 2 பேர் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவள் கடைசியாக மரண வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கா படுத்துக்கிட்டு. என் பிள்ளையை பார்த்துக்கப்பா சபரி, என் பிள்ளையை விட்டுறாதீங்க, சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சாக போகிறவங்க வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு படுத்து கிடந்தியே. அந்த இடத்துல நான் தானே புத்திசாலித்தனமாக யோசிச்சு டக்குன்னு 108 ஆம்புலன்ஸை வர வச்சு ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் சேர்த்தா உடனே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு சொல்லி உன்னை டக்குன்னு போனேன்னா கூட்டு போய் உனக்கு ஒரு 2 நாளில் நீ வெளியே வந்தியா இல்லையா? நடமாட விட்டனா இல்லையா? நான் என்ன அப்படியே கல் மனசோட அப்படியே கூத்தியாவே கதி, வப்பாட்டி வீடே கதி, கவட்டையே சரணம்னு அப்படியே படுக்கையிலே இதுக்குள்ளேயே கிடந்தேன். நான் ஏதோ பிரச்சனைனா வர்றேன், காசு தேவையாக பண்ணுறேன், வீடு வாசல் கேட்குறீங்களா செஞ்சு கொடுத்துட்டேன், இன்னமும் கேட்குறீங்க பண்ணி தர்றேன்ட்டேன். எல்லா வகையிலையும் உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கேன். நீ எதுக்கு என்னை எப்போ பார்த்தாலும் போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி என்னை அலைய வைக்கிறது, என்னை அவமானப்படுத்துறது, இதெல்லாம் எனக்கு தேவையா? நாங்கள் போய் நாளைக்கு கை கட்டி நிற்கணும். நீ பண்ணுறதுனால இப்போ நீ ஏதாவது உனக்கு சாதகமாக எதுவும் நடக்க போதா? ஒன்றுமே நடக்காது. நான் சொல்கிறேன், ஒரே வார்த்தை சொல்லிடுவேன். இவங்க பொண்டாட்டிங்கிறதுக்கு ஆதாரத்தை எடுத்து வைக்க சொல்லுங்கள் சார். கேள்வியாக அதான் கேட்பேன். இவ்வளோ தூரம் வந்துருச்சுல சார், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இப்போயே அதான் சொன்னேன். அவள் பக்கத்தில் தான் நிற்கிறா. காவல்துறை ஐயா வந்து என்கிட்ட ஃபோன் அடிக்கிறாரு, அவங்க என் பொண்டாட்டியே இல்லை சார்ன்ட்டேன். இந்த வீடியோவிலையும் சொல்கிறேன். இவங்களுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்குது? அந்த பேரை உன்னால் மாற்ற முடியுதா? ரேஷன் கார்டில் ஒரு பேர் வைக்கிற, ஆதார் கார்டில் ஒரு பேர் வைக்கிற, வாக்காளர் அட்டைக்கு ஒரு பேர் வைக்கிற. உன் பேர் கரெக்டான பேரை இப்போ வரைக்கும் நீ ஓப்பனாக சொல்லியிருக்கியா? ஆனந்துக்கிற பேரை என்ன இப்போ வரைக்கும் உன்னால் மாற்ற முடிஞ்சா? வேகமாக போய் நிற்கிற. உனக்கு எதிராக போகாத ஒரே ஆள் நான் ஒரு ஆள் தான். உனக்கு உன் பிள்ளை முதற்கொண்டு உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. பெரியவே உன்னுடைய அட்மாஸ்பியர் பிடிக்கலை, நீ வீட்டை சுத்தமாக வைக்கலை, உன் செயல்பாடுகள் பிடிக்கலன்னா அவன் ஒதுங்கி போயிட்டான். 2வது வீடியோவில் உட்காந்துக்கிட்டு அந்த பயலை சின்ன பையன் அங்கே வீட்டில் இருந்தால் கெட்ட வார்த்தை தேனா பூனா சூனாங்கிறது ஏகப்பட்ட வார்த்தைகளை விடுறது. இதுலேயே அவன் பிள்ளையும் விடுறதில்லை. அவன் பாட்டுக்கு அவன் பக்கம் ஏன் தனியாக போனேன்? எல்லாம் ஒன்றால் தானே. கேட்டால் இவன் மேலே பழிய போடுவேன். நான் ஒன்று சொல்லவா, நீயும் பேசுகிற இவளும் பேசுகிறான். இவன் பேசாமல் இருந்தாலுமே நீ பேசிக்கிட்டே தான் இருப்ப. உனக்கு வேறு என்ன பேசுகிறதுக்கு தெரியும்?
நீ சொல்லு. இப்போ இவளாவது உன்னைய பேசாத நிப்பாட்டுப்பான்னா நிப்பாட்டிட்டு பிள்ளைகளா மசாலாவுக்கு ஆர்டர் கொடுங்கடி, பிள்ளைகளா 500 1000 கொரியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நோட்டு போட எழுத, அதுபோக விழாக்கு போட, எங்கேயாவது டூர் போக, ஏதோ ஒரு பக்கம் நாங்கள் வீடியோ போட்டு பொழப்ப ஓட்டிக்கிறோம். சரி, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் பேசவே இல்லை உன்னைய பற்றி. ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷமாக பேசுகிறத நிப்பாட்டினாலும் நீ என்ன பண்ணுவ? தினம் உட்காந்து லைவில் பேசிக்கிட்டே தான் இருக்க. இவளே பேசாட்டினா நீ பேசுறீல. ஏன்னா உனக்கு பேசுகிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்குது திறமை? ஒரு விடுகதை போடுவோம், ஒரு பாட்டு பாட வைப்போம், இல்லை ஏதாவது ஒரு இதை பண்ணுவோம். இப்போ நானாவது நைட் நேரம் ஒரு 10 மணிக்கு லைவை போட்டு ஒரு 4 பேர் பாட்டு பாட சொல்கிறாங்க, பாடுறேன். அதை மாதிரியாவது உனக்கு எதாவது தெரியுதா? 24 மணி நேரமும் எல்லா பக்கமும் போய் புரணி பார்க்குற. யூடியூப்பில் எங்கெங்கே புரணி ஓடுது, யார் யாரை பற்றி பேசுகிறா, யாரை பற்றி கமெண்ட் போடுறான்னு சொல்லி அதை போய் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்க. சின்ன சேனல்லேருந்து பெரிய சேனல் வரைக்கும் போய் உட்காந்து புரணி அடிச்சுக்கிட்டு இருக்க, கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். நீ வேறு ஏதாவது உனக்கு தனித்திறமை இருக்க? நான் எதுக்கு வரணும்? நான் தான் சரி நான் வர்றேன்டானும் இவ பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு தான் வருவேன். அது ஏன் இஷ்டம். நீ கேட்குறீல அவளுக்கு எதுக்கு நீ வீடு வாங்கி தர்றேங்கிற, நீ எதுக்கு அவளுக்கு அதை பண்ணுற நகை ஏன் இஷ்டம். என் வருமானத்தை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்காம இருந்தேனா? இல்லை உங்களை அப்படியே ரோட்டில் அனாதையை விட்டுட்டு வந்தேனா? நீங்கள் தானே என்னை அனாதையை விட்டு வந்தீங்க. நடுத்தருவில் விட்டுட்டு தானே நான் வந்தேன். என்னை நடுத்தருவில் நீங்கள் தானே விட்டீங்க. அப்படியே தானே வந்தேன். ஏதாவது வீட்டில் பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, சேவிங் செட்டு, சோப்பு, சீப்பு எல்லாம் எடுத்து பேக்கில் போட்டால் கொண்டு வந்தேன். வெறும் ஆளாக அப்படியே தானே திருப்பூருக்கு போனேன். எனக்கு என் வாழ்க்கையை விட்டுட்டீங்கல்ல. போனேன், கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போனேன். சரி எங்களை பார்த்தீங்களா அப்பாடி கூட வாழ்ந்தேன், அதனால் வரமாட்டேன் அப்படின்னீங்க, விட்டுட்டீங்க. சாக புழைக்க கிடந்தேன். ஏதோ கவர்மெண்ட்டாக பார்த்து என்னை காப்பாற்றி விட்டுருக்கு, ஜெயிலு என்னையை காப்பாற்றிச்சு. நீங்கள் நின்னீங்களா? நான் செத்து போயிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நான் இப்போ நான் செத்த இடத்துல நேரம் புல்லு முளைச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பீங்களா? புணத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? புகார் கொடுப்பீங்களா? புணத்தின் மேல் புகார் கொடுப்பீங்களா? நீங்கள் இன்றைக்கி நான் சம்பாதிக்க போய் என் வருமானங்க நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேங்க, ஏன் இஷ்டங்க. அப்படி உனக்கு வேணுமா? என் மேலே ஒரு கேஸை போடு, வக்கீலை அனுப்பு, வக்கீல் நோட்டீஸ் விடு. இந்த ஆள் கூட வாழ பிடிக்கலை, இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு எனக்கு இவ்வளோ ரூபா ஜீவானம்சம் வேணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு, கோர்ட்டில் பார்த்துக்குருவோம். சும்மா ஓயாமல் போய்கிட்டு ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு அவங்க என்னை கூப்பிட, நான் அங்கே போய் கை கட்டி ஐயான்னு பதில் சொல்ல எது எனக்கு தேவையா? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை நான் சமாளிக்க. நீ மட்டும் சொன்னீல பாவமாக இருக்குவரை பார்க்க. எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்கள, நானும் கொடுத்தேன்னா மன உளைச்சல் இருந்தாலும் ஏற்கனவே மண்டையை போடுற மாதிரி இருக்கேன். உடம்பு பூரா ஓராயிரம் வியாதிங்கிறீல. அப்படி உள்ளவனை எதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் யாரை கேட்டு நீ இப்போ ஸ்டேஷனுக்கு போன? யார் தூண்டுதல் பேரில் நீ போன? எல்லாரும் என்னை ஆட்டி வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீயே சேர்ந்து பண்ணுறியா? நான் கேட்குறேன். உனக்கு எதாவது பண்ணாமல் இருந்தால் நீ பண்ணணும். நான் எவ்வளோ மன உளைச்சலில் டிப்ரெஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். நாங்கள் என்ன சந்தோஷமாவா இருக்கோம்? என்னடா ஒரு 2 பேரை போட்டு எல்லாரும் போட்டு இப்படி பாடாக படுத்துறீங்க. பத்தாவதுக்கு நீ சேர்ந்துக்கிட்டு ஆடுற. நீ எல்லாம் ஆறுதலாக இருக்கணும். சரி அந்த மனுஷன் பாட்டுக்கு பேசாமல் என்கிட்ட இருக்கேன், நம்மளுக்கு புருஷனா பூவும் போட்டுக்கும் ஒரு காவலாக இருக்கேன், எப்போயாவது ஆத்திர அவசரம்னா கூட உதவி பண்ணுறேன், நல்லது போலதை வாங்கி தர்றேன். அந்த எண்ணமே உனக்கு இல்லை. என்னை டேஷனில் அலைய வைக்கிறதுலே இருக்க. மேற்கொண்டு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கியா? நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கங்க. வர்றேன்னா வருவேன், வரும்போது வருவேன். சும்மா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு ஆனால் ஊனா போயிடுறது. புழுக்குன்னு அந்த இந்த ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய். என்ன உங்களுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் என்ன கத்திரிக்காய் காய்கறி கடையா? எதுக்குனாலும் போயிடுறீங்க. உன்னை அவங்க கேட்கவே இல்லையா? என்னம்மா சும்மா ஓயாமல் உனக்கு என்ன பஞ்சாயத்து வர இல்லையான்னு சொல்லி. நான் காலையில் கூட நான் அப்படி தான் நான் கேட்டேன். ஐயா அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாதுயா, சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு இதே பிரச்சனை, அவங்க கூட வாழ பிடிக்கலையா, நான் ஒதுங்கிட்டேன், அவங்கள நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், நாளைக்கு போய் அதான் சொல்ல போகிறேன். இனிமேல் இந்த பிரச்சனையை நான் இப்படியே விட போகிறது இல்லைங்க. நீ உட்காந்து இனிமேல் இந்த உனக்கு இருக்கான் பாரு அங்கே ஒருத்தன், அவன் வருவேன். உன் பக்கம் என்ன நியாயம் இருக்குது? என் கண்ணு முன்னால் நீ இன்னொருத்தனை வந்துக்கிட்டு பூச்சி குட்டி தென்னவன் மன்னவேன்ப நான் உன் கூட குடும்பம் நடத்த முடியுமா? இல்லை நீ ஆக்கி போடுற சோறை நான் திம்பேனே? எனக்கு பிடிக்கலை. எனக்கு வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன், அதுக்கு முறைப்படி வாழ்கிறேன், விவகாரத்தை கொடுக்குறேன், கையெழுத்தை போட்டு கொடு. இனிமேல் நீ உங்கள் வீட்டுக்கே நான் வரமாட்டேன். நீ என்னை பற்றி போய் எங்கேயும் பண்ணக்கூடாது. நாளைக்கு வர்றேன்னா காலைல 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. நேராக போய் என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு ஐயா நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், இதோட அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருங்க, இனிமேல் உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தால் ஏற்றுக்கிறாதீங்க, கம்ப்ளைண்ட் எடுக்காதீங்கன்றிருவேன். நான் இதுதான் என் முடிவு. நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரியை. இன்றைக்கி இங்கே உள்ள பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு நாளைக்கு வர்றேன் உனக்கு. பாய்.